விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து வீட்டை பராமரிக்கலாமா, வீட்டில் ஏதாவது மாற்றங்கள் செய்யலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். நிறைய பேருக்கு வீட்டை இடித்து கட்டுவது, ஏன்னா நிறைய பேர் குரூப் காலனியில் தான் வீட்டை இடிச்சுட்டு இல்லை ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா என்ற ஒரு எண்ணம் அதிகமாகும். அதே போல் நிறைய பேருக்கு இந்த வாகனம் வந்து ஏதாவது ஒரு பழுதுபட்டு வாகனத்தை சர்வீஸ் செய்வாங்க. நிறைய பேருக்கு இந்த டயர் மாற்றுறது, பேட்டரி மாற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும். அதே போல் மனசில் பார்த்திங்கன்னா வேலையினால் ஒரு மன அழுத்தம் இருக்குது. ஏன்னா இவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் அதிகாரி ஏதாவது சொன்ன வார்த்தை வந்து மனசில் போட்டு அதுவே ஒரு மன அழுத்தமாக இருக்கும். இல்லை வேலையில் வந்து இருக்கக்கூடிய இடத்த வந்து வேறு இடத்துக்கு நகரக்கூடிய வாய்ப்பு, இல்லை வேலை மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. வேலை இந்த ஒரு மாதம் வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு அழுத்தமாக இருக்கும். குறிப்பாக உயர் அதிகாரிகளால் ஒரு சில பேருக்கு சில அவமானத்தை கூட பண்ணிவிடுவாங்க. ஏன்னா எல்லோரும் முன்னாடியே இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு மன அழுத்தம் வந்து கண்டிப்பாக ஏற்படும். ஸோ இந்த மன அழுத்தத்தை நீங்கள் போக்கணுறதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மாட்டு அகத்திக்கீரை கொடுப்பதன் வழியாக, பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுப்பதன் வழியாக அந்த மன அழுத்தத்திலிருந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்க முடியும். ஏன்னா எப்போதும் நிறைய பழைய விஷயங்களே போட்டு மனசில் வச்சுருந்தாலும் அதுவே உங்களோட மன மகிழ்ச்சிக்கு தடையாக இருக்கும். ஸோ அதனால் பழைய விஷயத்தெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு மைண்டை எப்போதும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்குங்க, ஹாப்பி மூடில் இருங்க. அதுவே உங்களோட நிறைய மகிழ்ச்சியை உருவாக்குறதுக்கு காரணியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.